இந்த 6 எக்ஸசைசஸை நீங்க கத்துக்கிட்டா இந்த உலகத்துல எதை வேணாலும் டிரா பண்ணலாம். இந்த உலகத்துல நீங்க எந்த ஆர்ட் கிளாஸ் பார்த்தாலும் இந்த 6 எக்ஸசைசஸ் தான் பேசிக்கா இருக்கும். இது இல்லாம ஆர்ட்டே கிடையாது. வெல்கம் டு ஸ்டுடியோ ஹெலா இலா. இந்த உலகத்துல நம்ம மாஸ்டர்னு சொல்ற பெயிண்டிங்ல இருக்கவங்க, அனிமேஷன்ல இருக்கவங்க, ஆர் எனி அதர் ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கவங்க இந்த 6 எக்ஸசைசஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஹாய், நான் இளையராஜா. நான் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமேஷன் டைரக்டர். இப்போ அந்த 6 எக்ஸசைஸும் என்னென்ன, நான் இதை அல்டிமேட் 6ன்னு கூப்பிடுவேன். இந்த 6 எக்ஸசைஸ் என்னன்னா லைன்ஸ் கண்ட்ரோல், பெர்ஸ்பெக்டிவ், ஜாயினிங் அண்ட் கட்டிங் ஷேப்ஸ், ஆர்கானிக் ஷேப்ஸ், ஜெஸ்டர், அப்சர்வேஷன். லைன்ஸ் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் லைன் வரும்போது நம்மளுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம பிரெயின் எல்லாத்தையுமே சிம்பலைஸ் பண்ண தான் பார்க்கும். ஒரு ஆர்டிஸ்டா இந்த ஹேபிட்டை நம்ம ஓவர் கம் பண்ணி நாம சப்டில் ஆங்கிள் சேஞ்சை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமா ஆர்ட் அண்ட் அனிமேஷன்ல ஒரு சின்ன ஆங்கிள் சேஞ்ச் கூட, ஒரு ஆங்கிள் லைனை கூட நீங்க கேரக்டர்ல வேற மாதிரி வரைஞ்சிட்டீங்கன்னா அது உங்க என்டையர் ஆர்ட் ஒர்க்கையுமே அஃபெக்ட் பண்ணிடும். நாம சி கர்வ், எஸ் கர்வ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வரைகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனை கொண்டு வரதுக்கும் லைன்ஸ் கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கும் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. சர்க்கிள்ஸ், பேரலல் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் மெனி ஆங்கிள், பாயிண்ட்ஸ் அண்ட் லைன், ஜாயினிங், ஆர்கானிக் ஷேப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸை பண்ணி நம்ம ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி நம்ம லைன்ஸை திருப்ப முடியணும். எக்ஸாக்டாக லைன்ஸோட ஆங்கிள்ஸை புரிஞ்சிக்க முடியணும். பெர்ஸ்பெக்டிவ். நமக்கு 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், மல்டி பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 5 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இன்னும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது டிராயிங் மாதிரி ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் கிடையாது. பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவான விஷயம். இப்படி வரைஞ்சா இப்படி தான் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ நீங்கள் பயப்படாமல், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட பெர்ஸ்பெக்டிவ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நீங்கள் டெக்னிக்கலாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் கற்றுக்கும் போது சிம்பிளான ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸை பெர்ஸ்பெக்டிவ்ல வரைய கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணிட்டு சிலிண்டர்ஸ், கோன்ஸ், பிரமிட், இதில் ரொம்ப கஷ்டமான ஸ்பியர்ஸ், இது எல்லாத்தையும் பெர்ஸ்பெக்டிவ்ல வரைகிறத கற்றுக்கலாம். நீங்கள் ஹியூமனை வரையும் போதும் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வரையும் போதும் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்டான டாபிக். ஜாயினிங் ஷேப்ஸ் அண்ட் கட்டிங் ஷேப்ஸ். நீங்கள் பேசிக் பெர்ஸ்பெக்டிவை தெரிஞ்சு வச்சிருக்கும் போது உங்களால் ஷேப்ஸை கட் பண்ண முடியும், ஷேப்ஸை ஜாயின் பண்ண முடியும். 3D சாஃப்ட்வேரில் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். 2 ஷேப்ஸை ஈஸியாக சேர்த்துடலாம். பூலியன் மாடிஃபையர் வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். பட் டிராயிங்னு வரும்போது அது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் புரிஞ்சிக்கிறதுக்கு. இதை ஈஸியாக்கணும்னா நீங்கள் ஒரு 3D சாஃப்ட்வேர் மாதிரி திங்க் பண்ண கற்றுக்கணும். எப்படி ஷேப்ஸை ஜாயின் பண்ணுறது, எப்படி ஷேப்ஸை கட் பண்ணுறது, ஒரு ஷேப்பை வச்சு இன்னொரு ஷேப்பை கட் பண்ணும்போது அது எப்படிப்பட்ட ஒரு ஷேப்பை அந்த இடத்துல விட்டுட்டு போகும், இதெல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் பெர்ஸ்பெக்டிவையும் கட்டிங் ஷேப்ஸ், ஜாயினிங் ஷேப்ஸையும் புரிஞ்சிக்கும் போது உங்களால் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் இருக்க எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ரொம்ப ஈஸியாக வரைய முடியும். ஏன், நீங்கள் ஆர்கானிக் ஷேப்ஸை கூட வரையலாம். பட் சிம்பிளான ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் வச்சு ஆர்கானிக் ஷேப்ஸை பில்ட் பண்ணலாம். ஆர்கானிக் ஷேப்ஸ். நாம் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸை புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அந்த ஷேப்ஸை மேனிப்புலேட் பண்ணி ஆர்கானிக் ஷேப்ஸாக மாற்ற கற்றுக்கணும். நாம் ஆர்கானிக் ஷேப்ஸை சுற்றி இருக்க ஃபார்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். நாம் ஒரு ஃபார்மை சுற்றி கிராஸ் கண்டோர் லைன்ஸ் வரைகிறது வழியாக இது என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்குது, என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 3D சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய லைன்ஸ் இருக்கும். அதுதான் நம்மளை என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்குது, என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது யூஸ் ஆகும். அந்த 3D சாஃப்ட்வேரை மாதிரி நாம் மைண்டில் திங்க் பண்ணி பேப்பரில் அவுட்புட் கொடுக்கணும். ரியல் வேர்ல்டில் நம்மளுக்கு கிராஸ் கான்டோர் லைன்ஸ்ன்றது இருக்காது. நம்ம டிராயிங்லேயும் கிராஸ் கான்டோர் லைன்ன்றதை நம்ம ஸ்டார்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வரையலாம். பட் எண்டிங்கில் அதெல்லாத்தையும் நம்ம செலக்டட் லைன்ஸ் விட்டுட்டு மற்ற எல்லா லைன்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி இருக்க இந்த உலகன்றது ஆர்கானிக் ஷேப்ஸால் ஆனது. நம்ம பார்க்குற எல்லா விஷயமே ஆர்கானிக்கான ஷேப்ஸால் ஆனது தான். ஆர்கானிக் ஷேப்ஸை எப்படி வரைகிறது, அதை சுற்றி இருக்க ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது,
அதை என்ன ஆங்கிளில் வேணாலும் நம்ம வரைய கற்றுக்கும் போது நாம் பார்க்குற இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் வரைய முடியும். நம்ம எல்லாத்தையுமே வரைய முடியும். லிட்ரலாக எதை வேணாலும் வரைய முடியும். இப்போ நமக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் வரைய தெரிஞ்சுட்டோம். பட் இதில் எமோஷனை கன்வே பண்ணும்ல, அதுக்கு தான் நமக்கு இருக்கு ஜெஸ்டர். ஜெஸ்டருங்கிறது ஒரு கேரக்டரோட இல்லை ஒரு சப்ஜெக்டோட கான்டூர் லைனை காப்பி பண்ணுறது கிடையாது. ஜெஸ்டருங்கிறது அந்த போஸ்டில் இருக்க அந்த சப்ஜெக்டில் இருக்க எனர்ஜியை, ரிதமை, எமோஷனை கொஞ்சம் லைன்ஸை வச்சே கேப்சர் பண்ணுறது தான். நமக்கு ஜெஸ்டரில் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது, எக்ஸாஜரேஷன் இருக்குது, ரிதம் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, பவர் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஜெஸ்டருங்கிறது ரொம்ப பெரிய டாபிக். அதை பற்றி ஒரு லாங் வீடியோ இல்லை பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் நாம் கண்டிப்பாக பார்ப்போம். அப்சர்வேஷன் அண்ட் டிராயிங். நான் இப்போ சொன்ன இந்த 6 எக்ஸசைஸ்லையுமே அல்டிமேட்னு சொன்னால் அது அப்சர்வேஷனல் டிராயிங் தான். நீங்கள் உங்கள் செல்ஃபை ட்ரெயின் பண்ணி ஒரு ஆர்ட் ஒர்க்கை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணி அதில் இருக்க எசன்ஸை கேப்சர் பண்ணி நீங்கள் டிராயிங் பண்ணும்போது உங்களால் ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்டாக மாற முடியும். நீங்கள் எங்கேருந்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி ட்ரா பண்ணலான்னா உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்லேருந்து, உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் ஒர்க்லேருந்து, ரியல் லைஃப்லேருந்து, லிட்ரலாக எதுலேருந்து வேணாலும் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்க. லைன் ஒர்க்கை, ஷேப் டிசைனை, காம்போசிஷனை, ரிதமை, அனாட்டமியை, ஸ்டைலை, பெர்ஸ்பெக்டிவை எல்லாத்தையுமே இன்னொரு ஆர்டிஸ்டோட ஆர்ட் ஒர்க்கையும் ரியல் லைஃப்பையும் நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது உங்களுடைய ரொட்டீன் டிராயிங்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். புது டெரிட்டரிக்குள்ளே உங்களை கொண்டு போய் புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கும். ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் விஷுவல் லைப்ரரிங்கிறது இருக்கும். அதில் பிக்சர்ஸ், வீடியோஸ், ரியல் லைஃப் திங்ஸ்ன்னு வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம மெமரியில் இருக்கும். அதுதான் நம்ம விஷுவல் லைப்ரரின்னு சொல்லுவோம். இமேஜினேஷன்லேருந்து டிராயிங் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய மெமரியிலேருந்து டிராயிங் பண்ணுறது, நம்மளுடைய விஷுவல் லைப்ரரியிலேருந்து டிராயிங் பண்ணுறது. அதிலிருந்து தான் நம்ம இன்ஃபர்மேஷனை ஒரு கலெக்டிவாக கொண்டு வந்து நாம் ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்சர்வேஷனல் டிராயிங் பண்ணுறதுனால உங்களால் உங்கள் விஷுவல் லைப்ரரியை ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியும். இன்னும் அதிக இன்ஃபர்மேஷனை உங்கள் மெமரியில் போட்டு உங்கள் விஷுவல் லைப்ரரியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமேஜினேஷன்லேருந்து வரைகிற டிராயிங்கை பெட்டர்மெண்ட் பண்ணும். அப்சர்வேஷனல் டிராயிங்ன்றது நீங்கள் பார்க்குற விஷயத்த அப்படியே காப்பி பண்ணுறதே கிடையாது. அதில் இருக்க எசன்ஸை புரிஞ்சிக்கிறது, அதில் இருக்க ஷேப் டிசைனை, அதில் இருக்க ரிதமை, அதில் இருக்க பெர்ஸ்பெக்டிவை, காம்போசிஷனை, இன்னும் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு அதை ரீடாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க்லையும் யூஸ் பண்ணலாம். நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம மாஸ்டர்ஸ்னு சொல்கிற நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல அப்சர்வர்ஸாக இருந்திருக்காங்க. நம்ம மியாசாகி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு பில்டிங்கை கூட ரொம்ப நேரம் உட்காந்து அப்சர்வ் பண்ணுறான். அதுக்கு பின்னாடி தான் அது டிராயிங் பண்ணுறோமா. ஒரு சின்ன டீட்டெயில்ஸையும் அவர் ரொம்ப நேரம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாராம் அவருடைய ஆர்ட் ஒர்க்கில். டிராயிங்கை ஒரு ஆர்ட் ஸ்கூல்லையோ ஒரு கோர்ஸ்லையோ கற்றுக்காத நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி அவ்வளோ நல்லா வரைகிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு நல்ல அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. நல்லா அப்சர்வ் பண்ணி அதை ட்ரா பண்ணுறாங்க. அதுதான் காரணம். ஸோ அது அவங்கள ஆட்டோமேட்டிக்காக மாஸ்டர் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு நல்லா நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுதோ, அந்த ஆங்கிள்ஸையும் ஷேப்ஸையும் அந்த டிசைனையும் புரிஞ்சிக்க முடியுதோ, அதை எந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணுற ஸ்கில்லை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஒரு பெட்டரான ஆர்டிஸ்டாக இருப்போம். இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஒரு ஆர்ட் ஒர்க்கில் இப்போ அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரை வரையறதுக்கு முன்னாடி நான் நிறைய டைனோசர்ஸை பார்க்குறேன், நிறைய டைனோசர் கார்ட்டூன்ஸை பார்க்குறேன், நிறைய டைனோசர் அனாட்டமியாக ஸ்டடி பண்ணி இதை என்னுடைய விஷுவல் லைப்ரரியில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த போஸ்டில் லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஜெஸ்டர் லைன்ஸ் வரைகிறேன். அந்த பவர், அந்த ஆக்ஷன், அந்த எமோஷனை அந்த ஜெஸ்டர் லைனில் கேப்சர் பண்ணுறேன். இந்த டைனோசரை நான் நார்மலாக நிற்கிற மாதிரி போட்டுட்டுனா இந்த கேரக்டர் இதை கொல்ற மாதிரி தெரியாது. ஸோ அந்த பவரை கேப்சர் பண்ணணும். அந்த லைன்லேயே அந்த ஜெஸ்டர்லேயே அந்த எமோஷனை காட்டுறேன். நான் இந்த எமோஷனையும் இந்த போஸையும் கேப்சர் பண்ண பின்னாடி இதை அக்யூரேட்டாக வரைய போகிறேன். ஆர்கானிக் ஷேப்ஸையும் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸையும் வச்சு இந்த கேரக்டர்ஸை பெர்ஸ்பெக்டிவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஷேப்ஸை ஜாயின் பண்ணுறேன், ஷேப்ஸை கட் பண்ணுறேன். இப்போது இந்த கேரக்டர்ஸ்க்கு ஃபார்ம்ஸை கொண்டு வரேன். கான்டோர் லைன்ஸை வரைகிறேன். இந்த கேரக்டரை சுற்றி நல்ல லைன் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். நல்ல லைன் குவாலிட்டி இருக்கும்போது நம்ம ஆர்ட் நல்லா தெரியும். நம்ம ஜெஸ்டர் நல்லா இருந்து நல்ல லைன் குவாலிட்டி இல்லைன்னா நம்ம ஆர்ட்
பேடாக தான் தெரியும். நல்ல லைன் குவாலிட்டி நம்ம மிஸ்டேக்ஸை கூட மறைச்சிரும். இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணோன்னே நமக்கு ஒரு நல்ல டிராயிங்ன்றது கிடைச்சிருச்சு. நான் இப்போ காட்டின இந்த மெத்தடு தான் ஒரு ஆர்ட் ஒர்க்கை பண்ணுறதுக்கு சரியான மெத்தட்னு கிடையாது. நம்ம நிறைய வழியில் ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து பண்ண முடியும். சில ஆர்டிஸ்ட் கான்டோர் லைன்லேயே டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில ஆர்டிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில ஆர்டிஸ்ட் ஜெஸ்டர் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கான வழியை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரி. இந்த 6 எக்ஸசைஸும் வெறும் டூல் தான். இந்த 6 எக்ஸசைஸை வச்சுக்கிட்டு மட்டுமே உங்களால் ஒரு நல்ல ஆர்ட் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. பட் இந்த 6 எக்ஸசைசஸ் இல்லாமல் நல்ல ஆர்ட்டுங்கிறதே கிடையாது. இதுதான் பேஸ். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே என்ன பண்ணுறீங்கன்றதான் மேட்ரே. டிசைன், அனாட்டமி, காம்போசிஷன், ஷேடிங், கலர்ஸ் இதெல்லாம் நம்ம லேட்டராக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். பிடிச்ச ஆர்ட் ஒர்க் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அனாட்டமி, காம்போசிஷன், ஷேடிங், கலர்ஸை வந்து கற்றுக்குவாங்க, டிசைனையும் கற்றுக்குவாங்க. பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இந்த 6 எக்ஸசைசஸ் தான் பேஸாக இருக்கும். இப்போது இந்த 6 எக்ஸசைஸும் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது உங்களுக்கு இதை எங்கே கற்றுக்கலான்ற ஒரு கேள்வி வந்து வரும். வேறங்க நம்ம ஸ்டுடியோ ஹேலால தான் எப்படி டிராயிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இங்கே போஸ்ட் பண்ண போகிறேன். அதில் லைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வரைகிறது, எப்படி ஷேப்ஸை ஜாயின் பண்ணுறது, ஆர்கானிக் ஷேப்ஸை எப்படி வரைகிறது, ஆர்கானிக் ஷேப்ஸை வச்சுட்டு எப்படி கேரக்டர்ஸை பில்ட் பண்ணுறது, இதெல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபினிஷ்டு ஆர்ட் ஒர்க் எப்படி எடுத்துகிட்டு வரதுன்ற எல்லா விஷயத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் அது எல்லாமே போஸ்ட் ஆகும். அதிலிருந்து நீங்கள் எப்படி டிராயிங் பண்ணுறது, டிராயிங்கை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இது உங்கள் ஸ்டுடியோ ஹேலா இலா.